நம்ம எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளவு தாண்டா பேசி வச்சிருக்கேன், புதுசு புதுசாக வருது அப்படின்னு. இதில் ஐயா தியாகு சொல்கிறாங்க, அந்த பாரதிய நிகழ்வில் பேசுகிறப்ப அண்ணன் சொன்னாங்க, நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தானுக்கு கூட போவேன். அப்போ பாகிஸ்தான் சொல்லக்கூடாது, இதுவே சஞ்சிகளின் குரல். அப்போ பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னார் ஈவரா, அது யார் குரல்? பாரதிய வந்து நாம் தமிழக கட்சியா முதல்ல பேசுதா? தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா? பெரியார் ஈவரா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பம். நாங்க தான் படிக்க வச்சோம்ங்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இல்ல, மகாராஷ்டிரா. சாகு மகாராஷ்டிராங்கிற மன்னர் தான் கொண்டு வந்தார், தமிழ்நாடு இல்ல. இங்க கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சர்களை முத்தையா முதலியாங்கிற நாம் ஐயா. வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து பெரியார் ஈவரா இல்ல, முத்தையா முதலியார். அதே போல 1950 வகுப்பாரி பிடித்தும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டப்ப அன்னைக்கு போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். எல்லாரும் போராட்டத்தில் பங்கேற்றாங்க. கடைசியா நேருகிட்ட, பிரதமராக இருந்த நேருகிட்ட வலியுறுத்தி சட்டத்தை திருத்த வழிகோடியவர் பெருந்தலைவர் காமராசர். அதனால முதல் சட்ட திருத்தத்தின் மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தானே ஒழிய ஈவரா இல்லை. உன் செய்தி எடுத்தோம்னா வாழ்நாள் முழுமைக்கும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் ஈவரா. திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க, ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்றாங்க, ஒரு சிறப்பு தோற்றம். நீ சொல்றப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு, கெஸ்ட் ரோல் பண்ணாருன்னு சொல்லு, இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடிக்கிட்டாருன்னு சொல்லாங்க. வரலாற்றை ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத. மொழி போற சொன்னா 30 போராடினாருன்னு சொன்னா 60 என்ன பண்ணாருன்னு சொல்லு, சேர்த்து சொல்லு. அதெல்லாம் பாதியை பறிச்சுக்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எந்த வரலாறு தெரியாது, அடிச்சு விடுறது வாய்க்கு வந்த போற. பெரியார் இல்லைன்னா நீங்கள்லாம் படிச்சிருக்க முடியுமா? பெரியார் இல்லைன்னா நீங்கள்லாம் பேச முடியுமா? பெரியார் இல்லைன்னா நீங்கள் நடமாட முடியுமா? அப்படின்னு எல்லாத்தையும் உரிமைப்படுத்துறாங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும், பெரியார் ஈவரா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி அல்ல, ஒரு தான் தோன்றி ஒரு தன்முனைப்புவாதி. தனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார். பிடிக்கல அப்படின்னா வான அளவை விமர்சித்து தள்ளுவார். அவர் வந்து அந்த காலத்து சவுக்கு சங்கர். காங்கிரஸ் இருக்காரு ஐயா பெரியார் ஈவரா. அப்ப வந்து தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறார். ஏன்னா கல் இருக்கிறாங்க, கல் இருக்கக்கூடாதுன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. வடநாட்டில் வந்து ஈச்ச மரத்தில் கல் இருக்கணும், ஈச்ச மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை, அதெல்லாம் வெட்டி சாய்ச்சான். ஆனா தென்னைக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்லை, ஆனா வெட்டி சாய்ச்சார். இது எப்ப? காங்கிரஸ் இருக்கிறப்ப. அதே பெரியார் ஈவரா சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம் என்று வந்த பிறகு நிலைப்பாட்டை மாத்துறாரு. தங்கை சொன்னது போல மதுவிலக்கு தூய்மைவாதம். ஒருவனை மனைவியோடு உறவு கொள்ளாதே என்று சொல்வது எப்படியோ அதே போல மது குடிக்க கூடாது என்று சொல்வதும். அதே போல மொழி போராட்டத்தில் பெரியார் இல்லைன்னா என்ன ஆகும்? பெரியார் தாங்க தொடங்கி வச்சாருமா. மொழி போராட்டத்தில் பெரியார் தொடங்கி வைக்கவில்லை, மாறாக பங்கெடுத்தார். அது எப்போது? 30களில். ஆனா 60 நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் ஈவரா பங்கேற்றார்னா பங்கேற்கல. ஏன் பங்கேற்கல? ஏன்னா 60 மொழி போராட்டத்தில் இந்த மொழி போராட்டத்துக்கு பின்புலத்தம் வந்தது திமுக. இந்த போராட்டத்தின் விளைவாக பயன்பெற போறது திமுக. அப்ப திமுக பயன்பெறக்கூடாதுங்கிறதுனால மொழி போரை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் பெரியார் ஈவரா. அன்னைக்கு போராடிகளை, இந்த காவாடிகளை, இந்த காளிகளை சுட்டுக்குள்ளாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கீழப்பழு சின்னசாமி உயிரிகம் பண்ணாரு. இதே விடுதலை இதல்ல ஈவரா எழுதினாரு, கீழப்பழு சின்னசாமி கடந்தொலையால செத்து போனா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கீழப்பழு சின்னசாமியின் சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதழை எழுதினவர் இதே ஈவரா. அதுவும் வரலாறு தான். அவர் வரலாற்றை வந்து 30, 60 பிரிக்கலாம். 30 வந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போனோன்னா கம்யூனிஸ்ட தாக்கம். நாட்டுக்கு வந்தவொடனே எல்லாருக்கும் ரஷ்யான்னு பேர் வைக்கிறார், ரஷ்யானே பேர் வச்சிடறாரு. இது எப்ப? 30. அப்ப என்ன சொல்றாரு? கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கேளுங்க. இது 30. 60 அவர் என்ன சொல்றாரு? கிடைக்கிற கூலியை வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க, கூலி உயர்வெல்லாம் கேட்கக்கூடாது. இது 60. ஏன்னா கம்யூனிசம் வந்து தீர்த்து போயிடுது 30 ஆண்டு காலத்தில். தொடக்கத்தில் திருக்குறளை வந்து கடுமையாக சாடுறாரு. 49 அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்ச உடனே திருக்குறள் மாநாட்டில் இதே ஈவரா பங்கெடுக்கிறார்.
ஆனா இறப்பிற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 69ல் அதே ஈவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவிங்கன்னு கேட்கிறார். எல்லாமே மாறுபாடுதான். இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி சொன்னார்ல, எதுக்கு தெரியுமா அந்த வெறுப்பு? முதல்ல 30களில் பேசுறாரு, இன அழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து, இது 30. ஆனா 60ல் நிலைப்பாட்டை மாத்திட்டாரு. உனக்கு இங்க என்னடா வேலை, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ. ஏன்? காயிதே மில்லத் அண்ணாவோட போயிட்டாரு. காயிதே மில்லத் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்கிறதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் அன்னைக்கு வசைபாடியது வேற இதே பெரியார் வேற. எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான். 1957 இன்னைக்கு கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் 26 பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு மாவீரர் நாள். அந்த நாள்ல கேட்டா சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சோம். 1957 2000 பேர் சிறைக்கு போனோம், அங்க உயிர் போச்சு, மிகப்பெரிய ஈகம்ங்கிறாங்க. அது உண்மைதான். 57 சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிடர் கழகம் அன்றைக்கு எரித்தது. ஆனா அண்ணா வெற்றி பெறாரு. அண்ணா தலைமையான திமுக கொஞ்சம் கொஞ்சமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க. அந்த சமயத்தில் திராவிட கழகத்திலிருந்து விலகி எல்லாரும் திமுக போறாங்க. அப்ப திமுக போற சமயத்தில் 66 தீர்ப்பு வருது. சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு. என்ன சொல்லணும்? பெரியாரு இந்த ஈவரா அப்படிலாம் ஏற்க முடியாதுங்க. சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை அவங்க நியாயமாக தான் எரிச்சாங்கன்னு பேசணும்ல. ஐயா ஈவரா சொல்றாங்க, இதை உள்ளாட்சியோடு நிறுத்திடாதீங்க, பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்துங்க, ஒரு போயிடக்கூடாது. யாரு? அதுவும் ஈவரா. அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வார், பிடிக்கலன்னா வசப்பாடுவார். 30களில் ஐயா காமராசரை என்ன சொல்றாரு? விஷப்பற்கள்ங்கிறாரு. 8 விஷப்பற்கள், 8 விஷப்பற்கள் 6 விஷப்பற்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது, இன்னும் 2 இருக்கு. அந்த 2ல் 1 காமராசங்கிறார். காமராசை விஷப்பல்னாரு. காமராசர் முதலமைச்சர். முதலமைச்சரான பிறகு காமராசரை ஆதரிக்கிறார். காமராசர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் இவரா எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறார்னா 49 தொடங்கி 67 வரைக்கும் திமுக தொடங்கப்பட்டு ஆச்சரியார்த்தம் அமர்ற வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார். கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தடை பண்ணுங்கிறார். ஆனா 67 ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு பெரியார் இவரை பார்த்து, அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறாரு. முதல்ல அந்த திமுகவை தடை பண்ணும் பேசிய பெரியார் இவரா அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த திமுகவை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் பேசுறார். இப்படி முன்னுக்கு பின் முரண். அது என்ன விளக்கம் சொல்றாங்க? நீங்க பெரியாரோட பேச்சை போட்டு கேட்டீங்கன்னா 2 ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க. அவர் 93 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அப்ப இந்த காலத்துல மாற்றம் வரத்தானே செய்யும். நிலைப்பாடுகள்ங்கிற மாற்றம் வரலாம். மாமதி சொல்றாங்க, மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறாங்க. நிலைப்பாடு மாறலாம், கோட்பாடும் மாறலாம். எப்படி மாறலாம்? தன்னலம் சாராது பொதுநலம் சார்ந்து மாறணும். வாசிப்பின் வாயிலாக, கால அனுபவத்தின் வாயிலாக, சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக, பட்டறிவின் வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. ஆனா ஈவேராகிட்ட ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை கடந்து பெரியாருக்கு மொழி மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா, அவருக்கு இயல்பாகவே ஒரு உணர்ச்சி, தாழ் உணர்ச்சி. ஆங்கிலத்தை இன்செக்யூரிட்டிம்பாங்கல்ல, தான் தமிழர் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்றாரு? வடிவேல் சொல்வார்ல, நான் குடிக்காத ஊர்ல ஒருத்தன் குடிக்க கூடாதுடா, கடையை போட்டுறான்னு. அந்த மாதிரி நான் தமிழனா இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழனா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாரு? நீ தமிழன் சொல்லாத, தமிழன் சொன்னா பாப்பா நானும் தமிழன் சொல்லிடுவேன். இது எங்க? இது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு, பார்ப்பனரையும் தமிழங்கிறார். பார்ப்பனரையும் தமிழன் அவரே சொல்றாரு இன்னொரு இடத்துல. ஏன்னா அவ்வளவு முரண்பாடு. அவர் எவ்வளவு ஒரு மோசடி பேர்வழிங்கிறதுக்கு சான்று என்னன்னா, அவர் பேசாரு, ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது யாரு? யார் வந்தா? தியாகராயர் தெலுங்கர் வந்தாரு, மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு, கர்நாடகாரன் நான் வந்தேன், எந்த தமிழன் வந்தான்னு கேட்கிறார். என் அன்பு சொந்தங்களே, நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில் ஈவரா இல்லை.
நீதி கட்சியை தொடங்கினது யாரு? இந்த தியாகராயர், அவர் பேர்லாம் தீநகர். அதே போல மாதவன் நாயர். இந்த தியாகராயர் தெலுங்கர், மாதவன் நாயர் மலையாளி. இந்த தியாகராயருக்கும் மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசாங்கிற பச்சை தமிழர். அந்த நடேசாங்கிற வரலாற்றை மூடி மறைக்கிறார் பெரியார் இவரா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டுங்கிற முழக்கத்தை வைக்கிறோம். நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படல, அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம். நீதி கட்சி 1920 ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் நாயர் இறந்து போயிட்டாரு. தியாகராயர் நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு. அப்ப யாரை பதவியேற்க வச்சிருக்கணும்? முதலமைச்சரா பதவியேற்க வேண்டியவர் நடேசனார். ஆனா நடேசனார் விட்டுட்டு சுப்பராயல ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர். அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில் பனகல் அரசங்கிற தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர். கடைசி வரைக்கும் நடேசனாரால முதலமைச்சராக முடியல, அமைச்சராக முடியல. கடைசியில் அவரே பொறுப்பை கேட்டாரு. கடைசியில் 1923 தேர்தலில் போட்டி போடக்கூட நடேசனாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதுதான் சத்தியம். அன்னைக்கே ஏமாத்தி முடிச்சிட்டேன். நீதி கட்சியில் பெரியார் இவரா இல்லை, அவர் வேற இயக்கத்தை பண்ணிக்கிறாரு. தொடக்கத்தில் 30களில் மொழிப்பாடத்தில் பங்கு கொண்டு பெல்லாறு சிலையில் கிடப்ப நீதி கட்சியை பழைய விலைக்கு பெரியார்ட்ட விற்கிறான். விற்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீதி கட்சி இருந்த முறை தெலுங்க. நம்ம ஆள் யாரும் தேடுறான்? இருக்காரு பெரியாரு, ஈவரா இருக்காரு, சிறையில் இருக்காரு. சிறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு நீதி கட்சியை கொடுத்துட்றான். இதான் வரலாறு. அவன் நீதி கட்சி காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் மிக தெளிவாக இருக்கான். இதில் ஈவரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியியல் பார்வையே கிடையாது. அது குறித்தான எந்தவித அறிவும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரே மொழி தாங்க, இதெல்லாம் வட்டார வழக்குங்கிறார். வட்டார வழக்குன்னு வாத்துக்கு வச்சுக்குவோம். வட்டார வழக்கு உச்சரிப்பு மாறுபடும், எழுத்தொடிவுமா மாறுபடும். அவ்வளவுதான் பெரியாரோட பார்வை. அவருக்கு தேசம், தேசியனம், தாயகம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும்? சாதி மீது நாடு அமையலாம், மதத்தின் மீது நாடு அமையலாம், மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று கேட்டவர் ஈவரா. அவர் செஞ்ச பாதகங்கள் கொஞ்சம் நஞ்சமா? கீழ்வன்மணி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். இதே ஈவராவோட பேச்சை பார்க்குறப்ப ஒரு இடத்துல ஈவரா பேசுறப்ப சொல்றாரு, சாதியை ஒழிக்க அக்கிரகாரத்தை உடைச்சு நொறுக்கி, அக்கிரகாரத்தை கொளுத்தி 1000 பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒழியுமாயின் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்கிறாரு. யாரு? கட்சிக்காரன்ட்ட. அவன் என்ன சொல்றான்? குத்துவோம், கொல்லுவோம்ங்கிறான். அப்ப சாதியை ஒழிக்க அக்கிரகாரத்தை கொளுத்தி அதில் பார்ப்பனர்கள் தூக்கி போடுவோங்கிறார். இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஈவரா அவர்கள் உண்மையிலே எரிச்சு கொண்டான்ல கீழ்வன்மணியில. அங்க யார் பக்கம் நின்னாரு? அன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. எரித்து கொலை செய்யப்பட்ட 44 பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி. எரித்து கொண்டது நெல் உற்பத்தியாளர் சங்கம், பண்ணையாளர் சங்கம், காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை கண்டிக்காம, அதை சாடாம அவர் யாரை சாடினார் என்றால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார். வெண்மணி, கீழ்வெண்மணி, மேல்வெண்மணி, கீழ்வெண்மணி இருக்கு. அந்த வெண்மணியோட திராவிட கழக தலைவர் கோ ராமசாமி. அவரோட இல்ல திருமணம் யார் தலைமை நடந்துச்சு தெரியுமா? இதே இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில். வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றால், சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் பெயருக்கு பின்னோட்டாக கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு பெயருக்கு படி சாதி வச்சிருக்கிற அவர் தலைமையில் இல்ல திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாலகுறிச்சிங்கிற இடத்துல இதே கோபாலகிருஷ்ணன் நாயுடுவும் பெரியார் ஈவராவும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரே மேடையை. நாம கேள்வி எழுப்புறோம்ல, எதுக்காக அன்னைக்கு ஈவரா அப்படி பேசினார்? கீழ்வன்மையில எந்த நிலைப்பாட்டு எடுத்தார்? எதுக்கு இஸ்லாமிய மக்களை வசதி பண்ணாரு? இவ்வளவு தூட்டான்னு கேட்கிற தொலைக்காட்சி வாரத்தில் கேட்கிறப்ப இந்த பக்கம் ஐயா தியாகு, இந்த பக்கம் சுகுணாதிவாகர் ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிட்டு வந்தாங்க. ஒரு கடத்தில் எடுத்து நீட்டினவன 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. பதில் இல்லை. ஏன்னா பெரியார் ஈவரா இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. நம்ம எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளவு தாண்டா பேசி வச்சிருக்கேன், ஏன்னா புதுசா வருது அப்படின்னு. இதில் ஐயா தியாகு சொல்றாங்க, அந்த பாரதிய நிகழ்வில் பேசுறப்ப அண்ணன் சொன்னாங்க, நான் பாரதிய பேச பாகிஸ்தானுக்கு கூட போவேன்,
அப்படின்னோடனே பாகிஸ்தான் சொல்லக்கூடாது, இதுவே சங்கிகளின் குரல். அப்ப பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னாரு ஈவரா. அது யார் குரல்? பாரதிய நாம் தமிழர் கட்சியா முதல்ல பேசுதா? தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா? இடதுசாரி இயக்கம் கொண்டாடுது, ஜீவா கொண்டாடினாரு. இதே திமுக கூட பாரதியை மறுக்கல. அப்ப இவ்வளவு காலமா பாரதியை பேசுறப்ப ஏன் உனக்கு வெடிக்கல? நாம் தமிழர் கட்சி பாரதியை பேசணும், பாரதி ஒரு சங்கி சொல்றான் பூரா ஒரு சொங்கி. உனக்கு துணிவு இருக்கா? நீ யாரு? அல்லக்கைகள் அறிவாளத்தை போற எலும்பு துண்டுக்கு வாழாட்டுற. ஸ்டாலினை சொல்றா பாரதியார நான் மறுக்கன்னு சொல்றேன். பாரதி நாங்க ஏற்க மாட்டோம். சரி, பாரதி ஏற்க மாட்டேன். இந்த ஈவரா இருக்கார்ல உங்க பெரியாரு, அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றார் தெரியுமா? கடைசி வரை கொள்கையில வலுவாது இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் ஈவரா. தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜிக்கு கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் என்று சொன்னவர் ஈவரா. அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி, தன்மமுடைய முடிப்புவாதி ஈவரா. அவர் வாழ்ந்த காலத்தில் யூடியூப் இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் இல்லை, தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுக்கு மூடி மூடி வைக்கிறாங்க? நான் இந்த பாஜக பி புத்தகம் எழுதுறப்ப சில செய்திகள் தேவைப்பட்டுச்சு. நான் பெரியார் தளத்துக்கு போயிட்டேன். போய் அங்கே நூலகம் முடிச்சு நூலகம் இருக்கிறவ அந்த பழைய விடுதலை தாள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கட்சிக்காரங்க சொன்னாங்க கொடுப்பாங்க. எந்த கட்சி அப்படின்னு கேட்டேன். அந்த கட்சி நாங்கள். அப்போ கதைக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன். அப்படி முழுக்க முழுக்க மறைச்சு வைக்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. பெரியார் மக்களுக்கான தலைவர். நான் தம்பி சொன்னது போல எழுத்த நாட்டுடைமை ஆக்கு, பொதுவில் வை, அலசி ஆராய்வோம், பகுப்பாய்வு செய்வோம். அப்ப செய்வோம். வச்சா தப்பா டான்ஸ் ஆடிடும். அவன் கடைசி வரைக்கும் வைக்க மாட்டான். இப்போ நம்ம கிடைக்கிறது எடுத்து எடுத்து போடுறோம்ல, எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். எங்கேருந்துங்க வருது, எப்படிங்க கிடைக்குது? அதனால பெரியார் ஈவரா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பம். நாங்க தான் படிக்க வச்சோம்ங்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இல்லை, மகாராஷ்டிரா. சாகு மகாராஷ்டிராங்கிற மன்னர் தான் கொண்டு வந்தார், தமிழ்நாடு இல்லை. இங்க கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சர் முத்தையா முதலியாங்கிற நாம் ஐயா. வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பெரியார் இவர் அல்ல, முத்தையா முதலியார். அதே போல 1950 வகுப்பாரி பிடித்தும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டப்ப அன்னைக்கு போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். எல்லாரும் போராட்டத்தில் பங்கேற்றாங்க. கடைசியா நேருகிட்ட, பிரதமராக இருந்த நேருகிட்ட வலியுறுத்தி சட்டத்தை திருத்த வழிகோடியவர் பெருந்தலைவர் காமராசர். அதனால முதல் சட்ட திருத்தத்தின் மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தானே ஒழிய ஈவரா இல்லை. உன் செய்தி எடுத்தோம்னா வாழ்நாள் முழுமைக்கும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் ஈவர். வாழ்நாள் முழுமைக்கும் தனக்கு பிடிச்சா ஆதரிப்பாரு, பிடிக்கலாம் வாய்க்கு வர்றத பூரா பேசி விடுறது. அவருக்கே என்ன பேச முடியாது, அந்த அளவுக்கு பேசி விட்டுருவார். அதனால இன்னைக்கு இதெல்லாம் ஒரு தொடக்கம்தான். நாம் இப்படி தூக்கி போட்டிருக்கோம். வருவாங்க, வர்றப்ப இதை தாண்டிய கருத்தியல் விவாதங்கள் நடக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் பாஜக பூச்சாண்டி காட்டி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு தப்பிக்க முடியாது. பாஜகவை உள்ள கொண்டு வந்ததே நீந்தான். அதனால எல்லா வரலாறுகளும் தரவுகளும் நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. இனிமேல் சண்டை செய்வோம். உனக்கு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா விவாதத்துக்கு வா. நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடைச்சும் இருக்குவோம். எங்கள் வள்ளுவனை தாண்டி யாரும் பெரியார் இல்லை. வள்ளுவன் எல்லா காலத்துக்கும் கிடைச்சோனாண்டா. உலக பேரங்க பார்த்து வியந்து போறான். உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் தோன்றிருக்கிறாங்க. சீனத்தில் கன்பூசிய தோன்றிருக்காரு, கிரேக்கத்தில் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் தோன்றிருக்காங்க. அவங்க கருத்தெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. ஆனா எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா மானுட கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை சொன்னவன் வள்ளுவன் மட்டும்தான் என்று உலக பேரையில் கொண்டாடுறான். இன்னைக்கு இல்லைங்க, 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க பிறன்மானை நோக்கா பேராண்மைன்னு. ஒழுக்கம் விழுப்பம் திரளும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுது 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். மயிர்நீப்பி வாழா கவரிமான் உயிர்நீப்பின் மாணவரின்னு மானத்தை பத்தி 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். வீரத்தை பத்தி வீட்டுக்கு வந்த விருந்தர் எப்படி உபசரிக்கணும்ட்டு நோப்ப குழையும் அனுச்சம் மோப்ப குழையும் இருந்துங்க. எல்லாத்தையும் பகுத்து அன்றைக்கே தமிழர்களுக்கு இல்லை உலக மானுட கொடுத்துட்டு போனவன் வள்ளுவ பெருமகனார். அந்த வள்ளுவ பெருமகனார் வாரிசுகள் நாங்கள். எங்களுக்கு எவனும் புதிதாக அறிவு புகட்டவோ ஒன்றும் செய்யவோ இல்லை.
நீங்கள் மரபே அறிவு மரபு தான். தமிழ் தேசியத்தோட அறிவுலக வரலாறு மட்டும் 3000 ஆண்டுகளுக்கு மேலானது. கீழடி ஆய்வு வருது, அகழ்வாராய்ச்சி முடிவு வருது. அதே போல சிந்து சமவெளி மொகஞ்சதரா அதை எடுத்தால் சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடம் ஒன்றுதான். அதுவும் தமிழனோட தொன்மைதான் தெரிய வருது. உலகத்துக்கு எல்லாவற்றையும் கட்டு தந்த பேரினத்தின் மக்கள் நாம். நமக்கு எந்த கலவனும் எந்த தடியும் கொண்டாந்து எது நமக்கு போட்ட தேவையில்லை. நீ இதே கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவில் போய் அங்கே இதே போல கடல் மறுப்பு முற்போக்கு சாதி ஒழிப்புன்னு பேசுகிற டைம் இருந்தா எப்படி கழுதியை கல்ல அடிச்சு கொண்டானோ அதே போல ஈவராக கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் இவனு வரவேற்றார்கள் என்றால் இந்த மரபணு பகுத்தறிவை, முற்போக்கை, சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. பன்னெடுகளமாக பேசி நிலம் இது. அந்த நிலத்தில் எங்களுக்கு புதுசாக ஒருத்தன் கற்பிக்கல. நீ ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க, ஒரு சிறப்பு தோற்றம். நீ சொல்கிறப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு, கெஸ்ட் ரோல் பண்ணாருன்னு சொல்லு. இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லாத. வரலாற்றை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத. மொழி போற சொன்னா 30 போராடினாருன்னு சொன்னா 60 என்ன பண்ணாருன்னு சொல்லு, சேர்த்து சொல்லு. அதெல்லாம் பாதியை பறிச்சுக்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எந்த வரலாறும் தெரியாது, அடிச்சு விடுறது வாய்க்கு வந்த பூரா. அதனால இனி தமிழன் நிலத்தில் இந்த கருத்தியல் விவாதங்கள் நடக்கும். பெரியாரை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு காலத்திலே வாழ்ந்த ஒரு வியப்பு குறி, ஒரு ஆச்சரிய குறி, அந்த குறி தான் அவர். நன்றி, வணக்கம்.